ஒரு மனிதர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தார். அவர் வளர்த்த வளர்ப்பு நாய் தன்னுடைய வாயிலே ஒரு முயலை கவ்விக்கொண்டு வந்தது. அப்போ பாருங்க, அந்த மனுஷர் நினைச்சாரு, ஐயோ நம்முடைய நாய் பக்கத்து வீட்டுக்காரருடைய முயலை அது கவ்விக்கொண்டு வந்து விட்டது என்று சொல்லி அதை என்ன செய்தார் என்றால், அதை உடனே அதனுடைய வாயிலிருந்து அது பிடுங்கி விட்டு அதை குளிப்பாட்டி அதை சுத்தம் செய்து மறுபடியுமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வளர்க்கிற அந்த கூண்டுக்குள்ளே போட்டு விட்டு அவர் நினைத்தார், நம்ம ரொம்ப சாமர்த்தியமா எல்லாவற்றையும் செஞ்சிட்டோம், பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம், இது யாருக்குமே தெரியாது என்று நினைத்தார். அடுத்த நாள் அந்த முயல் வளர்த்த அந்த வீட்டுக்காரர் இவரை சந்திக்க நேரிட்டார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்று கேட்டார். அப்போ இவருக்கு ஒரு பயம் வந்து விட்டார். ஐயோ நம்முடைய காரியங்களை ஒருவேளை நம்முடைய நாய் செய்ததை அவர் அறிந்து விட்டாரோ நினைச்சார். ஆனா என்ன நடந்தது என்றால், அவர் சொன்னாரு, என்னுடைய முயல் அது ஏற்கனவே செத்து போச்சு, அதை தூக்கி நான் புதைச்சி வச்சிருந்தேன். யாரோ ஒரு லூசு பையன் அதை எடுத்து கழுவி மறுபடியும் என்னுடைய கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தான்னு சொன்னாரு பாருங்களேன். அப்பொழுதுதான் இவருக்கு உணர்த்தப்பட்டது, அவர் உணர்ந்து கொண்டார். நிறைய நேரம் நம்ம செய்யறது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒர்க் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது சில நேரங்களில் பெர்ஃபெக்டா இருப்பதில்லை. எப்பொழுதுமே நான் செய்யறது எல்லாமே சரி என்று நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லியிருக்கு. அதனால எப்பொழுதுமே நாம் செய்வதெல்லாம் ஞானமான காரியம், நாம் தான் இருக்கிறதுலே ஜீனியஸ் என்று நாம் நினைத்தால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். God bless you.